நம்ம எல்லாருமே உழைக்கிறோம்ல, மாதம் முழுதும் உழைச்சா நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறாரு. அல்லது 3 மாசம் கஷ்டப்பட்டு நிலத்துல பயிர் செய்தா அறுவடை கிடைக்கிறாரு. அந்த கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். அதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா சிலருடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மாசம் முழுவதும் கஷ்டப்படுறீங்க, வேலை செய்றீங்க, கடைசியில வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உங்க பணத்தை கொண்டு போயிடுறாங்க. அது இல்லாதபடிக்கு சில தவறான பழக்கத்துக்கு இடம் கொடுத்து உங்களை ஏமாற்றி வஞ்சித்து உங்களுடைய பணத்தை சுருட்டிட்டு போயிடுறாங்க. சிலர் ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க. காரணமில்லாத நஷ்டம், இழப்பு, சில மனிதர்கள் இப்படி எல்லாம் பாதிப்பு இருக்குல்ல. அப்ப நீங்க உழைச்சி சம்பாதிக்கிறது நீங்க சாப்பிட முடியல, யாரோ கொண்டு போறாங்க, எங்கேயோ அது போகிறது. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமா நன்மை உண்டாயிருக்கு. இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன் இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கு போது, ஆஸ்பத்திரிக்கு போது கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப அதுல இருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம்.